Hi friends, welcome to Singapore vlog channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு பால் பவுடர்லேருந்து எப்படி தயிர் போடுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் இதில் 800 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு 20 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரை இந்த தண்ணிக்குள்ளே போட்டு கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு அப்புறம் இதை கொதிக்க வைக்கணும். நிறைய இன்ஸ்டன்ட் பால் பவுட்ரு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தயிர் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் மில்கில் நிறைய பேர் செய்வாங்க. நான் வந்து பால் பவுட்ருலாம் செய்வேன். ஏன்னா ஃப்ரெஷ் மில்க்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து பால் பவுட்ரு போட்டு கலக்கி தயிர் செய்வேன். இதில் செஞ்சால் தயிர் நல்லா திக்காக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும் தயிர். அடுத்து இதை அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கணும். ஏற்கனவே கலக்கியாச்சு, கட்டி இல்லாமல் பால் பவுடர் நல்லா கலக்கிட்டு இப்படி கொதிக்க வைக்கணும். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது வந்து ஒரு மூடி வச்சு மூடிட்டோன்னா சீக்கிரம் பால் சீக்கிரம் கொதிச்சிடும், கேஸும் மிச்சப்படும். வச்சு மூடி வச்சுட்டேன். பால் கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உர ஊற்றணும். அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால் அடிக்கடி இப்படி வச்சு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அடுப்புலையே வந்து அடுப்பை குறைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் உர ஊற்று தயிர் வச்சுருக்கோம்ல, அந்த தயிரில் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஸ்பூனில் எடுத்து போட்டு நல்லா கலக்கிக்கணும். போகிறேன் ஏன்னா பால் பவுடரில் கலக்கியிருக்கோமா, அதனால் கொஞ்சம் மேலே ஆடை இருக்கும். அந்த ஆடை நல்லா இருக்காது. அப்புறமா தயிர் சாப்பிடும்போது அது எல்லோ கலரில் இருக்கும். அதனால் அதை நான் இப்போ வடிகட்டுறேன். வடிகட்டிட்டேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உர ஊற்றுற தயிர் எடுத்து போட்டு அப்படியே போட்டு கலக்கணும். கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ நைட்டு நான் அதை செஞ்சுருக்கேன். நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தா தயிர் நல்லா கட்டியாக உறைஞ்சிருக்கும். 8 மணி நேரம் வெயிட் பண்ணோம். சில நேரத்தில் அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் புளிச்சிடும், இல்லை மழை பெஞ்சிச்சின்னா அந்தளவு தயிர் உரையாது. அதனால் டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம். இப்போ தயிரை உர ஊற்றியாச்சு. எங்கே உர ஊற்றணுமோ அதே இடத்துல வைக்கணும். வேறு இடத்துல நகர்த்தி வச்சோம்னா அந்த உரை வந்து ஒழுங்காக வராது, தயிர் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. அதனால் இது இப்படி இருக்கட்டும். காலையில் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்மளோட பால் நல்லா உறைஞ்சி தயிர் ஆகிட்டு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கட்டியாக இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.